ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாமே யார் கையில் இருக்கிறது? நம்ம அழைத்தவருடைய கையில் தான் இருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கனை கொண்டு எழுதியிருக்கிற வார்த்தையை பார்ப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் தரித்திரமடைய செய்கிறார். தரித்திரையாக வருது தெரியுமா? உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்பீங்கன்னா, கர்த்தரை கோபப்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தரித்திரங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் வார்த்தை. ஆனால் இன்றைக்கி நம்ம கடன் வாங்கி தான் எல்லாவற்றையும் செய்கிறத போல இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு காரியத்தில் வேத வசனத்துக்கு அவர் தந்த வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கை இருக்கிறது, விரோதமான செயல் இருக்கிறது, விரோதமான காரியங்களெல்லாம் இருக்கிறது நிமித்தம்தான் தரித்திரம் வருகிறது. கர்த்தர் தான் தரித்திரமடைய செய்கிறவரும், 2வது ஐஸ்வர்யமடைய செய்கிறவரும். உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை உங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. தவறில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யமாக இருக்கணும். ஆனால் ஐஸ்வர்யத்திற்கு ரகசியம் எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது தான், கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் இருக்கும் பொழுது தான் அந்த செழிப்பு, அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தாழ்த்துகிறவரும் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை மேய்ப்பராக இருந்தால், அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்ன செய்கிறாராம்? விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை மேய்ப்பராக வைக்காமல், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வழி நடத்துகிறவளாக இல்லாமல், உங்கள் மனசும் உங்கள் என்ன சொன்னால் மாம்சமும் விரும்புகிறபடி செய்கிறதான காரியத்தை நிமித்தம்தான் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி அப்படின்னு சொன்னால், உங்களை தாழ்த்துக்கிற, அதாவது எல்லாமே எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது சொல்கிறதுக்கு காரணம். ஆனால் உயர்த்துகிறவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் தான். என் கொம்பை அவர் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர். இந்த உயர்வுக்கு ரகசியங்கிறதுக்கு தெரியுமா? என் நாமத்தை அறிந்திருக்கிறவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வேன்? வைப்பேன். அப்போ அவருடைய நாமத்தை அறிய தான் உயர்வு இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார்? எல்லாமே அவர் கையில் தான் என்ன இருக்கிறது. நீங்கள் அவர் கையில் இருங்க. நீங்கள் அவர் கைக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் எல்லாமே ஆசீர்வாதமாக என்ன செய்ய நடக்கும்? தடை இல்லாமல் நடக்குங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாமே உம்முடைய கையில் இருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகளை குறையில்லாமல் நடத்துங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.